இடமான போராடி போராட்ட தளபதி அருமை தோழர் வலசை ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையின் கீழ் நடைபெற்ற இன்றைய பேரணி எப்படி வெற்றி பெற்றதோ அதே போல இவருடைய இடஒதுக்கீடு கொள்கையும் வெற்றி பெற்று அவருக்கு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி அருந்ததியர் மக்களுடைய உள் இடஒதுக்கீடு கேட்டு இன்றைக்கு கோரிக்கை பேரணியாக இந்த பேரணிக்கு தலைமை வகித்து தோழர் வலசை ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் இந்த பேரணியை துவக்கி வைத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் கோகா மணி அவர்களே, இங்கே வாழ்த்தி பேசி சென்றிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் ரவீந்திரன் அவர்களே மற்றும் அருந்ததியர் மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுதந்திரம் அடைந்த நாளில் இருந்த இடஒதுக்கீடு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட இங்கே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அந்த இடஒதுக்கீட்டை முறையாக பின்பற்றுவதில்லை. அந்த வகையில் அந்த மக்களுடைய கல்வி பொருளாதார மேம்பாடு என்பது இன்னும் நமது நாட்டிலே காணல் நீராகத்தான் இருக்கின்றது. அதைவிட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மிகவும் பின்தங்கிய அருந்ததியர் மக்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மிகவும் மோசமானதாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு அவசியம். அந்த உள் இடஒதுக்கீடு இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அதில் ஒரு கமிஷன் அமைத்திருக்கின்றார். நாங்கள் சொல்வதெல்லாம் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கமிஷன் என்ற பெயரால் அதனை தள்ளி போடக்கூடாது. அது ஒரு புறம் இருக்க, இன்னும் பல்வேறு தலைவர்கள் இந்த உள் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று ஒரு விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பின்னடைவு காலி பணியிடங்களை, லட்சக்கணக்கில் தேங்கி இருக்கின்ற பின்னடைவு காலி பணியிடங்களை கொடுத்துவிட்டு அதற்கு அப்பால் இந்த இடஒதுக்கீடை கொடுக்கலாம் என்று விவாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நிலைப்பாடானது அருந்ததியர் மக்களுக்கும் உள்ளிடஒதுக்கீடு விரைவில் அளிக்கப்பட வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய காலி பணியிடங்கள், லட்சக்கணக்கில் தேங்கி இருக்கின்ற அந்த காலி பணியிடங்களை இந்த அரசு உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு உங்களுடன் நாங்களும் சரி, எங்களுடைய தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களும் சரி உங்களுடன் இருந்து போராட தயாராக இருக்கின்றோம் என்று கூறி இந்த கோரிக்கை பேரணி வெற்றி பெற வாழ்த்து விடைபெறுகின்றேன். இன்று 16/4/2008 இந்த நாட்களிலே அருந்ததியர்கள் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை முன்வைத்து இந்த கோரிக்கைக்கு தலைமை ஏற்று இனப்போராளி மாநில தலைவர் அண்ணார் வலசை ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு பல்வேறு மாவட்டங்களிலும் நகரம், ஒன்றியம், பேரூராட்சி
மாவட்டம் அனைத்து பொறுப்புகளில் உள்ள மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அறுதை மக்களுடைய கோரிக்கை 6% என்று வழங்க வேண்டும் என்று அண்ணார் கேட்டுக்கொள்கிறார். வழக்கறிஞர் தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். இந்த கோரிக்கையை ஏற்கனவே எனக்கு முன்னால் பேசிய முன்னாள் போராட்டக்குழு அமைப்பிலே அமைச்சர் அண்ணன் சிவராஜ் அவர்கள் பேசிக் கொள்கிறார். அண்ணன் சேகர் இருக்கும் போது கூட பணியாற்றும் போது நான் அந்த இயக்கத்தில் அன்று நான் செயல்படவில்லை. எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. அந்த நேரத்திலே அண்ணா நமக்கு 6% கோரிக்கை அடியெடுத்து வைக்கும் போது தலைவர் சேகர் அவர்கள் இறந்த பின்னால் மீண்டும் நம்ம அறுதை மக்களுக்கு என்று போராடக்கூடிய தலைவர் யாரும் இல்லை என்று மிகவும் மனவேதனைப்பட்டுக் கொண்டிருந்த அன்று நாட்களே. ஆனால் இன்று இந்த கோரிக்கைக்கு அடியெடுத்து வைக்கின்ற தலைவர் வளர்ச்சி ரவிச்சந்திரன் அண்ணாவுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்று இன்று அனைத்து மாவட்டத்திலிருந்து வந்து கொண்டிருக்க தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது போல இந்த 6% மட்டுமன்று பட்டதாரி இந்த சூழலில் பார்க்கும்போது அனைத்து குடும்பங்களின் தாய்மார்களும் தன் பிள்ளை படித்து பட்டம் பெற்று வேலைக்கு சென்றால் மிகவும் நம்ம பிற்காலத்தில் நிம்மதியாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலே ஒரு குடும்பத்தில் தமிழகத்திலே நாம் படித்து எல்லாம் கட்டுமான துறைகளே அன்றாட கூலி வேலை செய்து கொண்டிருந்தவர எந்த குடும்பத்திலும் அரசு ஊதியமாக இல்லை. இந்த அரசாங்கத்திலே 110 அரசு துறை உள்ளது. இந்த SC/ST ஒதுக்கிறது 18% நமக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளார். 3,80,000 பேர் அரசு ஊழியராக மொத்தமாக இருக்கும்போது 9% நம்மளுக்கு அமல்படுத்திருக்காங்க. 18% அந்த 9%லையும் 2 லட்சம் பேர் தான் அரசு ஊழியர் இருக்காங்க. 3,80,000 பேர் மொத்தம் அந்த அரசு ஊழியர் எனக்கு இன்றைக்கு இருக்க சூழ்நிலை SC/ST கோட்டாவில் இருந்தா நம்மளுக்கும் படிச்ச பிள்ளைங்களுக்கு பட்டதாரி வேலை கிடைக்கும். இருந்தா 1,80,000 பேர் இன்னும் போட வேண்டிய சூழ்நிலை. இப்ப இருக்க அந்த 9% அமல்படுத்தி படிச்சு பட்டதாரி அங்கங்க கிராமங்களெல்லாம் அமைப்பு செயலாளர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், கொங்கை பரப்பு செயலாளர் MP கோவிந்தசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சென்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அருமையண்ணன் G.K. மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொறுப்பாளர் அருமை சகோதரர் ரவீந்திரநாத் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கிய சமதா கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் K.S. வீரசேகரன் அவர்களே, தலைவர் அருமை சகோதரர் ரமணையா அவர்களே, எழுத்தாளர் அருமை சகோதரர் எழில் இளங்கோவன் அவர்களே, மாநில செயலாளர் M. செங்குட்டுவன் அவர்களே, K.K. கோவிந்தசாமி அவர்களே, M. ஹரிதாஸ் அவர்களே மற்றும் மாநில துணை செயலாளர் அருமை சகோதரர் P. புருஷோத்தம் அவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள மாவட்ட நிர்வாகிகளே, மாவட்ட மகளிர் அணியினரே, இளைஞர் அணியினரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சூழ்நிலையில் நாம் இங்கே இந்த பேரணியை எதற்காக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்? இந்த பேரணி நமக்கு அருந்துதியர் மக்களுக்கு 6% தனி உள்இடஒதுக்கீடு 6% தனி உள்இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நாம் இங்கே இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆந்திராவிலே அருந்துதியர் மக்களுக்கு 7% தனி உள்இடஒதுக்கீடும், பாலா சமுதாயத்திற்கு 6% தனி உள்இடஒதுக்கீடும், ரெல்லி சமுதாயத்திற்கு 1% தனி உள்இடஒதுக்கீடும், ஆதியாந்திரா சமுதாயத்திற்கு 1% தனி உள்இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடும், கிறிஸ்தவர்களுக்கு 3.5% தனி இடஒதுக்கீடும் இந்த அரசு வழங்கியுள்ளது. அதே போலத்தான் இந்த நிலையில் இந்த
அருந்ததியர் சமுதாய மக்கள் தமிழகத்தில் 60 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். 2001ஆம் ஆண்டு கணக்கப்படி அந்த கணக்கு ஏற்புடையதல்ல. அருந்ததியர் மக்களின் கணக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஏற்புடையதல்ல. அந்த 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பது என்பது அருந்ததியர் மக்களின் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ள கணக்காகும். எனவே அந்த மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை கொண்டு இன்றைய நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2.35% தனி உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் நாம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை இங்கே நடத்தப்பட வேண்டும். அப்படி உண்மையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் இந்த அருந்ததியர் மக்களுக்கு தமிழகத்தில் 60 லட்சம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த அருந்ததியர் மக்களுக்கு 6% தனி உள்ளிடுவதுதான் சரியானதாகும். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதை பிறகு நடத்திக் கொள்ளட்டும். எப்படி இன்றைய நிலையில் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் 3.5% தலா இடஒதுக்கீடு கொடுத்தார்களோ அதே நிலையில் அருந்ததியர் மக்களுக்கு 6% தனி உள் இடஒதுக்கீடு என்பதை வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை. ஆனால் அருந்ததியர் மக்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கும் போது மட்டும் கமிஷன் அமைக்கிறார்கள். இந்த கமிஷனை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல இந்த கமிஷனுக்கு பிறகு இந்த அருந்ததியர் மக்களுக்கு 6% தனி உள் இடஒதுக்கீட்டை தயவுசெய்து தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவிக்கப்பட்டால் தான் இந்த மக்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் நம்புவோம். என்ற நிலையில் அருந்ததியர் மக்கள் அட்டவணை பிரிவில் ஆதியாந்திரர், சக்கிலியர், மாதாரி, மாதிகா, பகடை போன்ற 6 உட்சாதிகளை உள்ளடக்கியுள்ளது. இந்த 6 உட்சாதிகளையும் ஒன்றிணைத்து அருந்ததியர் என சான்று வழங்கப்பட வேண்டும். இந்த அருந்ததியர் என சான்று வழங்கினால்தான் உண்மையிலேயே அருந்ததியர் மக்களின் நிலைப்பாடுகள் தெரிய வரும். இன்னும் சொல்ல போனால் ஆதி திராவிடர் என்கின்ற ஒரு பொது பெயர்களில் தான் அருந்ததியர் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்திலே முதல்வர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது அருந்ததியர்கள் தமிழகத்தில் அருந்ததியர்கள் சக்கிலியர்கள் 15 லட்சத்து சொச்சமும், ஆதி திராவிடர்கள் 45 லட்சமும், பறையர்கள் 17 லட்சமும், தேவேந்திர குல வேளாளர்கள் பல்லர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 25 லட்சமும் ஆக ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களின் மக்கள் தொகை 1,25,00,000 அருந்ததியர்களும் சக்கிலியர்களும் வெறும் 17 லட்சம் தான் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். ஆக 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அந்த கருத்தை அவர் முன்வைத்தார். இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு கணக்கெடுப்பு, இது இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ள ஒரு கணக்கெடுப்பு. எனவேதான் இந்த அருந்ததியர், ஆரியாந்திரா, சக்கிலியர், மாதாரி, மாதிகா, பகடை என்கின்ற 6 உற்சாதிகளையும் ஒருங்கிணைத்து அருந்ததியர் என்கின்ற ஒரே பெயரில் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த ஒரே பெயரில் கொண்டு வந்தால்தான் இந்த அருந்ததியர் மக்களுக்கு உண்மையான கணக்கெடுப்பை நடத்தி கொள்ள முடியும். வட மாவட்டங்களில் பார்த்தீர்கள் என்றால் அருந்ததியருக்கு பதிலாக அருந்ததியர் மக்களுக்கு பெரும்பான்மையாக சாதி சான்றிதழ்களும் பள்ளிக்கூட சான்றிதழ்களும் பெரும்பான்மையாக உள்ள அருந்ததியர்களுக்கு ஆதி திராவிடர் என்றே வழங்கப்பட்டுள்ளது. இது இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ள ஒரு கணக்காகும். அருந்ததியர்களை தன்னை கூறிக்கொள்ளும் போது அதிகாரிகள் அவர்களுக்கு ஆதி திராவிடர்கள் என்றுதான் சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே இது போன்ற குறைகள் எல்லாம் இந்த கமிஷன் முன்பு நாங்கள் எடுத்து கூறதான் உள்ளோம். இது போன்ற நிலைகள் மாறப்பட வேண்டும். இதே போலதான் தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலும்